அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி 120 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து அந்த கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவர் விருப்ப மனு கொடுத்திருக்காரு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில அதிமுக தலைமை நிலைய அறிவிப்பின்படி சென்னையில் உள்ள அந்த கட்சியுடைய தலைமை அலுவலகத்துல அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட கட்சி நிர்வாகிகளுக்கு விருப்ப மனு விநியோகிக்கப்பட்டு வருது. இதனால ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் கட்சி நிர்வாகிகள் சென்னையில உள்ள அதிமுக தலைமை கழக அலுவலகத்துல விருப்ப மனு கொடுத்து வராங்க. ஏராளமான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தொகுதியில போட்டியிட கோரி விருப்ப மனு அளித்து வர்றாங்க. விருப்ப மனு விநியோகம் டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 120 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிட ஆரணி சட்டப்பேரவை தொகுதியைச் சேர்ந்த தெற்கு ஒன்றிய செயலர் ஜி.வி. கஜேந்திரன் விருப்ப மனு கொடுத்திருக்காரு. ஒரு தொகுதிக்கு 15,000 ரூபாய்னு 120 தொகுதிகளுக்கும் சேர்த்து மொத்தம் 18 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலை செலுத்தி எடப்பாடி பழனிசாமிக்காக அவரு விருப்ப மனு கொடுத்திருக்காரு. அதோட மட்டும் இல்லாம ஆரணி சட்டமன்ற தொகுதியில அவரு விருப்பம் தெரிவித்தும் கூட ஆரணி ஜி.வி. கஜேந்திரன் விருப்ப மனு கொடுத்திருக்காரு.